பச்சை நிறமே பச்சை நிறமே வயல்வெளி எங்கும் பச்சை நிறமே. இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டி விட்டேன்னா தண்ணி வந்து இந்த பயிருக்கு பாயும். தண்ணி அப்படி திருப்பி விட்டுட்டு கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடணும். இந்த தடவை நல்லா காய் காய்ச்சிருக்குது. விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சதுல தை பறந்துச்சு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூச்சியை போட்டுடணும். வசந்தி அருணும் காலையிலேயே வர சொல்லிட்டு கத்திரிக்காய் இந்த வெண்டைக்காய்லாம் அறுத்து எடுத்துன்னு போயிட்டு சந்தையில் கொடுத்துடணும். ஆமாம், இன்னும் 2 நாள் விட்டா கூட நல்லா முத்தி போயிடலாம். பொங்கலுக்கு வாழைக்குழலாம் வெட்டி வித்தாச்சு. தங்கச்சிங்களுக்கு இன்னும் பொங்கல் பிடி கொடுக்கல. அதை எடுத்துமே கொடுத்துட்டு கோயிலுக்கு வராங்களா என்ன ஏதுன்னு அவங்களையும் கேட்கணும். ஆமாம், குலதெய்வம் கோயிலாம் அவங்களும் வருவாங்க. நேரம் காலை 7 மணி. மார்கழி மாதம்னா காலையில் 4 மணிக்கு கோயிலில் பாட்டு போட்டுடுவாங்க. எல்லாம் வாசலில் சாணி தெளிச்சு நல்ல பெரிய பெரிய கோலம்லாம் போடுவாங்க. மணி 6 7 போகுது. 7 மணி இருக்கும் போல இருக்குது. இன்னும் வாசல் பெருக்கி கோலம் வைக்கல. நான் வைக்கிறேன்னு சொன்னாலும் வேணாம் நானே வைக்கிறேன்னு சொல்கிறாளுங்க. காலையில் எழுந்து செய்யலாம் இந்த வேலையை. சாணி மட்டும் தெளித்து பெருக்கி விட்டு வச்சுக்கிறா. கோலம் யார் போடுவாங்க தெரியல. இந்த மார்கழி மாதம் தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா பெரிய பெரிய கோலமாக கலர் கலர் கோலமாக பார்க்க முடியுது. அவங்களுக்கு எப்போ தோணுது போடட்டும். தயிரை மூறாக்கியாச்சு. இன்றைக்கி என்ன கோலம் போடலாம்? ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு, சிம்பிளாக போட்டுடலாம். ஏன்னா இதுதான் கோலம் போகிற டைம் அடியே. காலையிலேருந்து நடி பண்ணியிருந்தீங்க ஆத்தனை பொண்ணா? பாட்டி கோலம் மாவு காலி ஆயிடுச்சு பாட்டி. அதான் போய் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அதான் டைம் ஆகிப்போச்சு. ஏன் ஒரு மூட்டை கோலமாக வாங்கினீங்க என்ன பண்ணீங்க? திட்டிங்களேண்ணே. மார்கழி மாதம் பெரிய பெரிய கோலமாக போடுங்க, பெரிய பெரிய கோலமாக போடுங்க நீங்கள் தானே சொன்னீங்க. பெரிய பெரிய கோலமாக போட்டு ஒரு மூட்டை காலி ஆகிப்போச்சு ஒரு மாதத்துலேயே. என்னடி ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டை காலி ஆகிப்போச்சா? நானும் கோலமாக வாங்கினா 2 வருஷத்துக்கு வச்சு பண்ணி அந்த மூட்டையை ஒரே மாதத்தில் காலி பண்ணியிருக்கீங்க. பாட்டி ஒரு மூட்டை தான் வாங்கணும். அதில் அரை மூட்டை வந்து அம்மா வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க, கோயிலில் கோலம் போகிறதுக்கு. மீதி அரை மூட்டை தான் வச்சுருந்தோம். அது கூட நம்ம பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணி பெரிய பெரிய கோலமாக போட்டுன்னு இருந்தோமா. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. சரி காலையில் எழுந்து புக்கெட்டு படிச்சியா இல்லையா? காலையில் 4 மணிக்கே எழுந்துட்டேன் பாட்டி. இவ்வளோ நேரம் படிச்சுன்னு இருந்தேன். அம்மா தான் கோலம் காலி ஆகிடுச்சு, போய் கடையில் போய் வாங்கினு சொன்னாங்க. அதான் வாங்கினேன். கோலம் போட்டுட்டு கிளம்பணும் ஸ்கூலுக்கு. ஏடி கோலம் போட்டுட்டு எண்ணெய் சீப்பை எடுத்துன்னு வாடி. ஏன்னா தலையை 2 ஜடை போட்டு விட்றேன். தலையை நேரமாக வச்சு போட்டு சுற்றின்னு இருப்பேன். பாட்டி நான் காலையில் தான் பாட்டி தலை குளித்தேன். தலை ஆறட்டும். முடியல வந்து ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் சளி பிடிக்காது. சொல்கிற பிச்சே கேட்க மாட்டாங்கம்மா அந்த பசங்க. சரி கோலம் போட்டு கிளம்பு, ஸ்கூல் கிளம்பு, டைம் வச்சு பாரு. சரி பாட்டி. எனக்குலாம் இந்த வயசில் கூட தரையை தொடுத்து உட்காந்தா முடி. இவளுக்கு போய் எத்தனை உண்டு முடிப்பார். நல்லா சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டா தானே, எண்ணெய் நல்லா வச்சு 2 நாளைக்கு ஒரு வாட்டியே தலையில் எண்ணெய் வச்சு தலை வரனா தானே. எப்படி நாக்கு பூச்சி மாதிரி இருக்கிறாப்ப. முடியை விரிச்சு விட்டா அந்த முழங்காலுக்கு கீழே வரணும். அதுதான் நல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகாக இருக்கும். எத்தனை உண்டு முடி வச்சுன்னு காப்பார். நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி வந்து தலையை விடணும். அப்போ நல்லா முடி விடணும். கூட கருவேப்பிலை, அப்புறம் அந்த செம்பருத்தி இலை, மருதனி இலை, நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சு அவளுக்கு தலையை விடணும். சூப்பராக கோலம் போட்டாச்சு. ஏண்டே கோலம் போட்டது போதண்டியே, எவ்வளோ நேரண்டியே? ஸ்கூல் டைம் ஆகலையே உனக்கு? அவ்வளோதான் பாட்டியே, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மணி ஆகி போச்சு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் ஓடுறதுக்கோசம் இப்போ வேலை பார்த்துனுக்குறேன். இந்த போகிறேன் பாட்டி. காலையில் எந்த காரணத்துக்கு கொண்டா பட்டினியாக போகக்கூடாது, புரிஞ்சுதா? காலையில் 2 இட்லியாக சாப்பிட்டு தான் போகணும். இல்லைன்னு வச்சுக்க அல்சர் தான் வரும். அல்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. வயிறு வலியில் தான் வீட்டில் உட்காந்து நடக்கணும். சரி பாட்டி சாப்பிட்றேன் பாட்டி. காலையில் சாப்பிடாம போய் தான் இப்படி நாக்கு பூச்சி மாதிரி இருக்கிற. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா பாட்டி? ஏன் பாட்டி கத்திட்டே இருக்கீங்க? ஆமாடி, உங்களுக்கு நல்லது கெட்டதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கத்தினே தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். யாருமே இல்லைன்னா தான் தெரியும். சரி என்ன சாப்பிட சொல்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் ஒரு 10 மணிக்கா சாப்பிடுவேன். எனக்கு அவசரம், நான் வீட்டில் தானே இருக்கிறேன். நீ என்ன ஸ்கூலுக்கு போகிறேன், அதனால சீக்கிரமாக சாப்பிட்டு போகணும். நான் ஒரு 10 மணிக்கா தான் சாப்பிடுவேன். வீட்டில் இருக்குமோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறோமோ இல்லை வேலைக்கு போகிறோமோ, வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ணும்ல. எங்களை மட்டும் சொல்கிறீங்களா? நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்ல, உங்களுக்கு வயசாகுதுல்ல. காலையில் நீங்களும் ஒரு 2 இட்லியாக சாப்பிடுங்க, புரிஞ்சுதா? 10 மணிக்கெலாம் ஒன்றும் சாப்பிட தேவையில்ல. நம்ம எதுனா ஒன்று சொன்னோன்னா திருப்பி நம்மளுக்கே சொல்கிறாளுங்கம்மா. ஆரோக்கியன்றது எல்லாருக்கும் முக்கியம். ஓகே ஓகே. செல்ல பாட்டி. ஐஸ் வச்சதெல்லாம் போதும் போ, சீக்கிரம் கிளம்பு. உங்கள் அம்மா சொல்ல இட்லி சுட்டு இருக்காப்பாரு. போ, கார சட்னி வேறு அரைச்சி வச்சிருக்கா, சாப்பிடு. கார சட்னியா? உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கார சட்னி அரைக்க சொன்னேன். போ சாப்பிடு போ. தேங்க்யூ என் செல்ல பாட்டி. சூடாக போய் சாப்பிடு. டைம் ஆச்சு தெரியலையே. இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. சீக்கிரமாக போகணும் ஸ்கூலுக்கு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கு. வளர்ந்துட்டேன், நல்லா பெருசாகவே வளர்ந்துட்டேன். பொம்பளை பிள்ளைங்களாம் சீக்கிரமாக வளர்ந்துட்டுங்க. வசந்தி, இந்த தயிரை மோராக்கிட்ட மாதிரி எடுத்துன்னு போ. இந்த வராத்த அத்தை, என்னங்க அத்தை, இதில் சாதம் இருக்குது, இதில் ஊற்றுங்க மோரில் உப்பு போட்டிங்களே? உப்புலாம் போட்டேன்டி. இந்தாங்க, இதில் சாதம் இருக்குது, காலையில் வச்சு சாதம், அதை மோர் ஊற்றிடுங்க. யாருக்கு இதே டிஃபன் பாக்ஸில்? அத்தை எல்லாம் உங்கள் பிள்ளைக்கு தான் அத்தை. ஏண்டி அவன் காலையில் சாப்பிட்டு போலியா? காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டாரு. அந்த தண்ணியில் மாற்றி விடணுமா, அதனால ஃபாஸ்ட் சீக்கிரமாக போயிட்டாரு. நீ பசங்க கிட்ட கொடுத்து அனுப்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார். காலையில் சாப்பாடு அவ்வளோதான். காலையில் இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டாரு. அந்த சாதம் மட்டும் வடிச்சிட்டு அந்த மோரை ஊற்றி கலக்கி கொடுத்துட்டா குடிச்சிட்டு வரது. ஆமாம், வானா அப்பப்போ முழுது லேசாக தூரல் போடுது, பனி பெய்யுது. என்ன கிளைமேட்னே சொல்ல முடியல. பழைய கஞ்சி குடிக்கணும்னா சளி தான் பிடிச்சிக்கும். சரி சுட சாதமா? ஆமாம் அத்தை, அதனால தான் அத்தை சுட சாதம் வடிச்சு கொடுப்பேன். சுட சாதம் கூட ஆறிச்சு.
காலையில் ஆற வச்சுட்டேன் நான். காலையில் வச்சுட்டு 6 மணிக்கெலாம் வச்சுட்டேன். இந்த மோர் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அருண் போகும்போது கொடுத்துட்டு போயிடுவா சொல்லிட்டு பார்த்துருந்தேன். சரி சரி, சாதம் நல்லா ஆறிதானே இருக்கு. ஆமாம், சுட ஊற்றினா வச்சுக்கேன், அது வேறு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுத்துரும். மாங்காய் ஊறுக்க வச்சுருக்கேன், அதை தொட்டு சாப்பிடுவாரு. சரி, நீ வந்து அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு அவளுக்கு டிஃபன் வச்சு கூட சாப்பிட்டோம், சாப்பிடாம போயிட போறா. சரி, அது அருண் காலேஜ் கிளம்பலாம், அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, அவங்க போகும்போது அப்படியே கொடுத்துட்டு போயிடுவான். சரி, அதை பார்த்துக்கிறேன். நீ போ, கொஞ்சம் அப்படி டைம் ஆச்சுன்னா கூட மணி ஆச்சு ஓடி போயிடும். சாப்பிடாம போகும்போது கவனி. சரிங்க அத்தை. மதியத்துக்குன்னா குழம்பு இருக்குன்னு தான் தெரியல. மோர் இதில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம், அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை அதெல்லாம் நிறைய வளைஞ்சு போயிருந்தது. போனால் அதையாவது பறிச்சுன்னு வரலாம். இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் கூட இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுன்னு வந்தாலும் மதியானத்துக்கு சமைக்கலாம். வர சொல்லியிருந்தேன், நல்லா பெருசாக வளர்ந்துச்சுமா, முத்தி போயிடும், அறுக்கணும், சந்தைக்கு எடுத்துன்னு நாளைக்கு தான் எல்லாரையும் அமிச்சு பறிக்க சொல்லணும். நம்ம இன்னைக்கு போயிட்டு பொன்னாங்கண்ணி கீரையோ கொஞ்சம் கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுன்னு வந்துடலாம். ஆமாம், காலாடா அப்படி நடந்து போனேன்னு வச்சுக்கேன், வாக்கிங் போன மாதிரியே இருக்கா, உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்லேயே உட்காந்துருந்தேன்னா ஏதோ மாதிரி இருக்குது, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. நடந்தால் உடம்பு நல்லா திரும்ப கிடைக்கும். வசந்தி, நான் போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்டி. அத்தை இருங்க, அருண் வருவான், அவன்கிட்ட கொடுத்து அமிச்சிடலாம். நீங்கள் எது குளத்துல நடந்து போறீங்க? என் வீட்டில் சும்மா உட்காந்துக்கு வெட்டு வெட்டுன்னு இருக்குடி, நான் நடந்து போயிட்டு வரேன். நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன திட்டுவார், எதுக்கு அம்மாவை அமிச்ச அருண் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வரும்போது அப்படியே பொண்ணாங்க நிற்கிற கிளிங்கன்னா கத்திரிக்காய் பறிச்சுன்னு வரேன்டி, அதுக்கு தாண்டி போகிறேன். ஏன் அவட்ட சொன்னால் பறிச்சுன்னு வர மாட்டாரா? ஏன்டி வயலில் வேலை பார்ப்பனா இதெல்லாம் பறிச்சுன்னு பண்ணடியா? அதில் கத்திரிக்காய்லாம் வெண்டைக்காய்லாம் வந்து நல்லா முத்தி போகுது, பறிச்சு எடுத்து சந்தை கொடுக்கணும். நான் நாளைக்கு மொத்த பேர் போய் பறிச்சு கொடுங்க. இன்னைக்கு நான் இந்த குழம்புக்கு மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன் போயிட்டு. சரி, அதை எதை பண்ணுங்க. நெத்திலி கருவாடு இருக்குதா வீட்டில்? இல்லை வரும்போது வாங்கி வருவா. கத்திரிக்காய் போட்டு நெத்திலி கருவாடு போட்டு வச்சுனா குழம்பு சூப்பராக இருக்குண்டியே, 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். கருவாடு இருக்குது, நெத்திலி கருவாடு இருக்குது, வாழை கருவாடு இருக்குது. நீங்கள் வாங்கி வேணாம், முதல்ல இது காலி ஆகட்டும். சரிடி, அவளுக்கு தலை வாரி விட்டு இட்லி ஊட்டி அனுப்பிச்சு விடு. சரியத்த தலை தாத்த வரீங்கக்கேன். சரி வேலைப்பர். மோர் கரைஞ்ச கிண்ண இருக்குது, போய் தூள வை. வைக்கிறத வெயில் வரத்துக்கு முன்னே போயிட்டு வந்துடணும். சதீஷே, புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்துங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்துங்க. எல்லாம் எடுத்துங்கம்மா. சஞ்சு, நீ எல்லாமே எடுத்துங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்துங்க, செக் பண்ணி வாட்டர் எடுத்துங்க. எல்லாம் எடுத்துங்கம்மா. ஒரு வாரம் பொங்கலுக்கு லீவ் விட்டாங்க, ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு வேற ஸ்கூல் வச்சுட்டாங்க. அந்த மிஸ்ஸை பார்த்தாலே பயமா இருக்குமே, அந்த கேட்டை பார்க்கும் போது இன்னும் பயமா இருக்குமே. இன்னும் ஒரு வாரம் லீவ் விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம், இன்னும் ஒரு வாரம் லீவ் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக தான் இருந்திருக்கும். இந்த பொங்கலுக்கு கூட ஏன்டா லீவ் விட்டாங்கன்னு இருந்தது. அவ்வளோ அம்மாக்களும் அவ்வளோ ஆர்ப்பாட்டம். மண்ணில் உருண்டு பிறண்டு அந்த துணிங்களை எவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லை இன்னும் ஒரு வாரம் வேறு உங்களுக்கு லீவ் வேணுமா? உங்களுக்குலாம் பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் விட்டுருந்தா போதும். எதுக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் தெரியல, என்ன கழட்ட போறீங்க தெரியல. வீட்டில் அப்படியே வீடு பெருக்கி ஒட்டெல்லாம் அடிச்சு சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு மாடெல்லாம் குளிப்பாட்டி அப்படியே எல்லா வேலையும் செய்ய போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு லீவு. கவர்மெண்ட்லேயே பாவம் பசங்க லீவ் எடுத்துக்கிட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம் பொங்கலை அப்படி சொல்லிட்டு லீவ் விடுறாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த லீவ் விடுறது கஷ்டமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அக்கறை எங்கள் அம்மாவுக்கு இல்லை. எங்கள் மேலே நீங்கள் பண்ணுற அமக்கத்தெல்லாம் அவங்க எங்கே பார்க்குறாங்க? நான் தானே பார்த்துருக்கேன். கத்தியே நெஞ்சு வலி வந்துச்சு. அடிச்சிக்கணும், பிறண்டுக்கணும், சொல்கிற பேச்சு கேட்காம சுற்றிக்கணும், ஓடிக்கணும், ஓடி வந்துக்கணும். தலைவலி தான். உங்கள் தொல்லை தாங்க முடியாமே அவங்க ஆயா கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு. ஏமா அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கு போயிருக்காங்கம்மா. எங்கள் தொல்லை தாங்க முடியாமல் போனாங்க. உன்ட்ட சொன்னாங்களா என்ன? அது வேறு வெளிப்படையே சொல்லணுமா? நீங்கள் பண்ணுற அமக்கத்துக்கே யார் இருப்பாங்க சொல்லு? இப்போ மட்டும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட அனுப்பிச்சிருப்பேன் ஸ்கூலுக்கு. இப்போ நான் வந்து 100 நாள் வேலைக்கு போகிறதா உங்களுக்கு திரும்ப ஸ்கூலில் விடுறதா சொல்லு? அவங்க இருந்தாங்க, அவங்க எதுவும் விட்டு வந்திருப்பாங்களா? எனக்கு கூட மாட கொஞ்சம் உதவி இருந்திருக்கல, வீடு பார்த்துக்கிறதுக்கு மாடலை பார்த்துக்கிறதுக்கு. அமக்கலை பண்ணி அவங்கள தட்டி விட்டீங்க. நான் எதுவுமே பண்ணலம்மா. ஆமாம், நீ எதுவுமே பண்ணல. மண்ணு சாதம் செஞ்சு அவங்களுக்கு எத்தனை வாயில் ஊட்டினியே, அதை கூட குடும்பம் அவங்களுக்கு தேவையா? நீ மண்ணு சாதம் செஞ்சு விளையாடனே பொம்மைங்களுக்கு கொடுத்தேன்னு இல்லாமல் அவங்களுக்கு எத்தனை போய் ஊட்டுவேன். இதே மாதிரி தினமும் பண்ணியிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? பொம்மைலாம் சாப்பிடும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்களா? நான் பாசத்தில் தான் கொடுத்தேன். அவங்க கோச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும். இதுக்கு மாதிரி ஊருக்கு கிளம்பி போவாங்க. உங்களை வச்சுருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் வாங்க, மணி ஆகுது. மாமியார் எப்போ ஊருக்கு போவாங்க சொல்லிட்டு எல்லா மருமகளும் காத்துட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் தான் அதிசயமாக நடக்குது. மாமியார் ஊருக்கு போயிட்டாங்கன்னா இந்த மருமகள் கொல்லப்பட்டு இருக்காங்க. இவன் பென்சில் மட்டும் வாங்கி கொடுமா போகும்போது. எனக்கு ரெட் கலர் பென் வேணுமா? இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. என் கிட்டலாம் கேட்காதீங்க, என்கிட்ட காசு கிடையாது, வாங்கிக்க முடியாது. பென்சில் எல்லாம் எழுத முடியாதுமா, மிஸ் அடிப்பாங்கம்மா. மிஸ் அடிச்சா வாங்கி கொடுக்குற பென்சிலாம் எங்கே போய் தொலைச்சிட்டு வரேன்? வாரத்துக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துருப்பாங்களா உனக்கு? நான் பேகுக்குள்ளே தான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து பார்த்தா இருக்கவே மாட்டேது. யார் தான் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. அவ்வளோ பொறுப்பாக இருக்கிற நீ. பேக்கில் போகிற பென்சில் எங்கே போகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பொறுப்பாக இருக்க. டேய், உனக்கு எதுக்கு ரெட் பெண்ணு? ப்ளூ பெண்ணில் தானே எழுதுவாங்க, ரெட் கலர் பெண் எதுக்கு உனக்கு? அதுவாம்மா, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது தெரியல. அது வந்துமா எங்கள் மேக்ஸ் மிஸ் இருக்காங்களா, காவியா மிஸ்ஸு. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு வந்து நான் பெண்ணுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் இப்போ ரெட் பெண் வேணும் இருக்கு. இது மிஸ்ஸுக்கு பர்த்டேவா? உனக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் பர்த்டே. ஆனால் அவங்க வந்து இப்போ லீவ் விட்டாங்களே, ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, இன்னைக்கு வருவாங்களே. அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணி இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அம்மாவுக்கு எனக்கு பர்த்டே, அப்பாவுக்கு எனக்கு பர்த்டே அதெல்லாம் தெரியாது. மிஸ்ஸுக்கு எனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சு வச்சுக்க. நல்லா தவா வாங்கிக்கிறவா. மிஸ்ஸுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்து ஐஸ் வச்சு வச்சாதான் அடிக்க மாட்டாங்க, மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதெல்லாம் தெரிய மாட்டேது இந்த அம்மாவுக்கு. அப்போதான் வந்து மிஸ் என்ன ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்ம பதில் சொல்லும்போது நல்லா பாராட்டுவாங்க. சூப்பரா சதீஷ், எல்லாம் கிளாப் பண்ணுங்க சதீஷ்க்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரிக்ஸு. ரெட் கலர் பெண்ணு வாங்குறோம், மிஸ்ஸுக்கு கொடுக்குறோம், இன்னைக்கு எக்ஸாம் வைக்கிறோம்.
கிளாஸ்ல ஒரு பையனுக்கும் ஞாபகம் இருக்காது, எவனுமே கிஃப்ட் பண்ண மாட்டான். நம்ம தான் வேணும் மிஸ் வந்து கிளாப் பண்ண சொல்லுவாங்க எல்லாரையும். அப்போ வந்து வானத்துல பார்க்குற மாதிரி எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு. மணி ஆச்சு, வாங்க வாங்க. ஏக்கா ஏக்கா, உங்ககிட்ட கத்துறது பத்தாது, நான் இதுகிட்ட வர கத்துறேன். ஒரு குரல் கொடுத்தா வராது வெளியில. நான் தான் பண்ணும்போது தெரியல, வீட்டுக்குள்ள பூந்துங்க. அதாவது ரோட்லயே உட்காந்து நடக்குது, காலையிலயும் சாயங்காலமும் ராத்திரி யார் போறாங்க யார் வராங்க, யார் எங்க போறாங்க, யார் நக்கல் போட கட்டின்னு போறாங்க, யார் கையில என்ன எடுத்துன்னு போறாங்க பார்த்துன்னு உட்காந்துக்குதுங்க ரோட்லயே. இது வீட்டுக்குள்ள பூந்து தான் வெளியிலேயே வரவே வராது. உலகமே மறந்து போய் வீட்டுக்குள்ள போச்சுன்னா. ஏன்டி கத்தின்னு இருக்க? ஏக்கா இவ்வளோ நேரம் நீ வீட்டில் இல்லையா? ஏண்டியா பசங்க காலேஜுக்கு பஸ்ல ஏற்றி விட்டு வரேன்டியே, ஏன்னா போட நீ பார்க்கலையா? நான் எங்க பார்த்தேன், வீட்டுக்குள்ளேயே வேலை சரியா இருந்தது எனக்கு. இந்த பசங்க எத்தனை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருக்கா? ஏண்டியா உங்க வீட்டுக்கு அனுப்பலையா? நீ எங்கிட்டு போயிருக்கா? ஏக்கா அவர் வீடு காண்டாக்ட் எடுத்துருந்தார்ல பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு, அதனால முடிஞ்சு போச்சு. உங்களுக்கே முடிச்சிட்டாரு. அந்த வீடு இன்னைக்கு கிரக பிரவேசம், அதனால காலையிலே வர சொல்லிட்டாங்களா, அவர் அங்கே போயிட்டாரு. அங்கே இருந்த பூஜை கிச்சலாம் இருக்குதாப்பா, விருந்தெல்லாம் வைக்கிறாங்களா, அதெல்லாம் முடிஞ்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகுமா, அதனால பசங்க நீ எத்தனை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் 2 பேரும் எத்தனை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படின்னு நான் வேலைக்கு வந்துடுறேன். அந்த அரச மத்தடியில் தானே இந்த மீனை வந்து கையத்தில் வாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆமா நீ கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் வந்துடுறீ. அவ்வளோ இருக்கும் 8 மணிக்கே வர சொல்லி போடுது. 8 மணிக்கே பார்த்தா 9 மணிக்கு கரெக்டாக போகலாம். புரியுதா? ஊருக்கு முன்னாடி வசூல் வீட்டில் இருக்க வேலை ஏன் செய்யுது. சரிக்கா பசங்களை விட்டுட்டு அப்படியே வந்துடுறேன். நான் எனக்கு சாப்பிட எடுத்துன்னு வந்துடுறியா நீ? எடுத்துன்னு வந்துடுறேன்டி. பெரியம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பெரியம்மா, பத்திரமா இருங்க வீட்டுல. சரிடா நான் பத்திரமா இருப்பேன். நீங்கள் 2 பேரும் பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வாங்க. நல்லா படிக்கணும், புரியுதா? டீச்சர் சொல்கிற பேச்சை கேட்கணும். சரி பெரியம்மா மிஸ் சொல்ற பேச்ச நான் கேட்பேன் நானு. சஞ்சு ஒழுங்கா திரும்ப சாப்பாடுலாம் ஒழுங்கா சாப்பிடணும். வேஸ்ட் பண்ணி திரும்ப எடுத்துன்னு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரி பெரியம்மா எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுவேன், நான் வேஸ்டே பண்ண மாட்டேன். சரி நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது பெரியம்மா வந்து உங்களுக்கு வந்து முறுக்கு செஞ்சு வைக்கிறேன். போயிட்டு வாங்க. முறுக்கா? சூப்பர் சூப்பர். சரி பெரியம்மா சீக்கிரமா சுட்டு வச்சிருங்க. நான் வந்த பிறகு அரிசி இப்பதான் காய வச்சுக்கிறேன், அரைச்சு வந்து கொடு. அப்புறம் வந்து எண்ணெய் வாங்கி கொடு, அதை வாங்கி இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப ஆசையோட வருவேன் முறுக்கு சாப்பிட்றதுக்காக. என்ன வந்து ஏமாத்திடாதீங்க, தெரிஞ்சா? நான் வரதுக்கு முன்னாடியே மாவுலாம் அரைச்சி முறுக்குலாம் சுட்டு ரெடியா தட்டில் வச்சுன்னு உட்காந்துருக்கணும். நான் வந்தோடனே எனக்கு அப்படியே எடுத்து கொடுக்கணும் தட்டில். எனக்கு ஒரு 10 முறுக்கு எடுத்து வைங்க. சரிடா 10 முறுக்கு போதுமா இப்போ உங்களுக்கு? போதும்மா, சாப்பிட்டு வேணா வாங்கிக்கிறேன். தின்றதுல தான் ஃபர்ஸ்ட். காலையில் பசங்களை திட்டாதீ, கிளம்பி ஸ்கூலுக்கு மூட்டு 2 மணி ஆகுது. எல்லா பசங்களும் போயின்னு இருக்குதுங்க. சரிக்கா மறக்காம டிஃபன் சாப்பிட எடுத்துன்னு வந்துரு. எனக்கு அப்படியே குடிக்க தண்ணி எடுத்துன்னு வந்துருண்ணே. எடுத்துன்னு வரேன். சரி வாங்க நம்ம போகலாம், மணி ஆயிடுச்சு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், காவியா மிஸ்ஸை பார்க்கலாம். பென்சில் வாங்கி கொடுங்க, மறந்துட போறீங்க. வாங்கி தரேன். தானே பென்சில் வாங்கி கொடுத்தே மொத்த காசையும் கஷ்டம் கொடுத்துங்க மாதிரிங்க. ஓடாதீங்க, கை பிடிச்சிடுவாங்க. வண்டிலாம் வருதுங்க. ரோட யாரா கத்தின்னு போவாதிரி, அமைதியா போடி. அண்ணா வேணும் கத்துறாங்க பாருங்க, எப்படி ஓடுதுங்க. சதீஷ் சஞ்சு ஓடாதீங்க, அம்மா கை பிடிச்சிட்டு போங்க. சரி பெரியம்மா. ஒரு வாரம் வீடே கல இருந்தது. இந்த பசங்களுக்குலாம் லீவ் விட்டு ஒரே அம்மக்களமா இருந்தது. இன்னைக்கு அதுக்காக காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போயிடுச்சுங்க. வீடே காலியாகி போச்சு. நமக்கு இந்த 100 நாள் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு. எவ்வளோ நல்லா டிவியை பார்த்துன்னு இருக்குது. குழம்பு கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி எடுத்துன்னு போகலாம். ஆமாம் பெரிய பொண்ணு கீத்தார் அப்படின்னா கேட்பாங்க. பெரிய தூக்கு இருக்குல்ல, அதெல்லாம் ஊற்றிக்கணும்.